ஹலோ கைஸ். ஸோ பேட்மேன் vs டெட்பூல் ஓட ஃபஸ்ட் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மார்வல் சீக்கிரம் தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ கதையோட தொடக்கத்தில் ப்ரூஸ் வெயினும் ராபினும் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜோக்கர் வெனம்னு ஒன்று கிரியேட் பண்ணி இந்த காத்தம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ண போகிறானே, இப்போ ஜோக்கர் எங்கே இருப்பான் அப்படின்ற ஒரு தேடலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூஸின் குழப்பத்தில் உட்காந்துருக்கு. கதவு ஜன்னலில் உடச்சிட்டு நம்ம டெட்பூல் உள்ள வராரு. யாருன்னு கேட்க, நான் தான் டெட்பூல், நான் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன், என்கிட்ட நல்லா டேலண்ட்லாம் இருக்குது, நான் நல்லா சண்டை போடக்கூடிய ஆள் அப்படின்னு நம்ம டெட்பூல் சொல்ல, சரி இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கேன் நம்ம ப்ரூஸ் கேட்கும்போது, எல்லா இடத்துலையும் பார்க்குற எல்லா இடத்துலையும் ப்ரூஸ் வெயின் பிரிண்டேன் போட்டு உன்னை பற்றியே புகழ் வந்து பண்ணியிருக்காங்களே, ஸோ அப்படின்னா உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு அர்த்தம், நான் வந்து உனக்கு ஏதாவது வேலை செய்யணும்னா சொல்லி நான் செஞ்சுக்கிறேன், நீ வந்து காசு கொடு அப்படின்னு மாதிரி டெட்பூல் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு நம்ம ப்ரூஸ் வெயின் வந்து டெட்பூலை துரத்தி விட பார்க்குறாரு. அப்போ வந்து பேட் சிம்பிள் வருது. ப்ரூஸ் வெயினை பார்த்து அந்த பேட் சிம்பிள் தானே, இப்போ வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால் நான் பேட்மேனை போடுறதுல போகிறேன், நீ உன் காசை நீயே வச்சுக்கன்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து கிளம்பிடுறாரு. ப்ரூஸ் வெயின் பேட்மேன் சூட்டெல்லாம் மாட்டிட்டு அந்த பேட் சிம்பிள் நோக்கி போகிறாரு. ஃபஸ்ட்டு நம்ம டெட்பூல் தான் வராரு. யாரப்பா இந்த பேட் சிம்பிள் இத்தனை உயரத்துக்கு வைக்க சொன்னது அப்படின்ற மாதிரி நம்ம கார்டனை பார்த்து கேட்குறாரு. நீ ஒன்று பேட்மேன் இல்லையா, அப்பயே நீங்கள் நின்றுருக்க அப்படின்னு நம்ம டெட்பூல் கார்டனை பார்த்து சாக்குங்க. அந்த இடத்துல நம்ம பேட்மேனும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடுறாரு. பேட்மேனும் டெட்பூலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து ஒரு சண்டை நடக்குது. சண்டையில் நம்ம பேட்மேன் அசால்ட்டாக நம்ம டெட்பூல் வந்து பார்த்திங்கன்னா கட்டி போட்டு நிற்க வச்சிடறாரு. நம்ம கார்டன் வந்து பார்த்திங்கன்னா ஜோக்கருக்கு இடத்த வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம டெட்பூல் வந்து இந்த மாதிரி சமயத்தில் நான் வந்து இது வந்து ஒரு ஆகஸ்ட் 8 தானே, ஸோ வந்து ஃபுல் மூன் இருக்கும், நோ மூன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் பண்ணி என்னமோ சொல்லுவாங்க, அது ஒன்றும் புரியல. நம்ம டெட்பூல் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டயத்தில் நான் வந்து ஒரு குகையான இடத்துல, இந்த மாதிரி மறைவான இடத்துல தான் ஒளிஞ்சிருப்பேன்னு சொல்லும்போது, இதே ஒரு ஹிண்ட்டாக கிடச்சி நம்ம பேட்மேன் எங்கெல்லாம் குகை இந்த மாதிரி மறைவான பிளேஸில் எங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து அந்த மேப்பில் தேடி கண்டுபிடிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு நம்ம போய் பார்த்தா கரெக்டாக நம்ம டெட்பூல் சொல்ல வேறு வழி இல்லாமல் பேட்மேன் அண்ட் டெட்பூல் ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துல பேட் மொபைலில் அந்த இடத்த நோக்கி வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. அந்த இடத்த நோக்கி போகும்போது நம்ம டெட்பூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மோக் போட்டு பேட்மேனையுமே வந்து பார்த்திங்கன்னா மயக்கமடைஞ்ச பேட்மேனை அப்படியே பேட் மொபைலில் ஓட்ட தெரியாமல் ஓட்டி ஜோக்கர் கிட்ட ஒப்படைச்சிடாரு. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே. டெட்பூல் வந்து இந்த இடத்துல வந்தது காரணம் ஜோக்கர் தான். ஜோக்கர் ரிவர்ஸ் ஃப்ளாஷோட ஒரு ஹெல்ப் மூலிமா மார்வலில் சுற்றிட்டு இருந்த டெட்பூலை கூட்டி வந்து டிசிக்குள்ளே இப்போதைக்கு உலா விட்டுருக்கிறதே நம்ம ஜோக்கர் தான். ஸோ ஜோக்கருக்கு வந்து ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறங்காட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா டெட்பூலையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவன் வந்து என்ன அளவுக்கு கிரேஸா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்களே, அப்புறம் ஜோக்கர் பேட்மேன்ட்ட சொல்ல, கரெக்டு தான், நீ இத்தனை வருஷமாக பண்ணதை அவன் ஜஸ்ட் 1 ஹவர்லேயே பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பேட்மேன் சொல்ல, நம்ம ஜோக்கருக்கு கொஞ்சம் அது உறுத்திடுச்சு. டெட்பூலை தனியாக கூட்டிகிட்டு போய் அவர் வந்து ஒரு ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசி அவரையுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணும்போது இந்த ஜோக்கர் வேணுமா அவருக்குள்ளே எலக்ட்ரிசிட்டியோட ஸ்ப்ரெட் பண்ணிடுவார். பட் நம்ம ஜோக்கருக்கு இங்கே தான் ஒரு விஷயமே தெரிய வருது, டெட்பூலுக்கு ரீஜென்ரேஷன் பவர் இருக்குன்னு. ஸோ ஜோக்கர் வேணும் அவர் அஃபெக்ட் பண்ணாமல் அவர் வந்து ஒரு டோட்டல் கம்ப்ளீட்டான ஒரு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு ஜோக்கர் டெட்பூலை வந்து பார்த்திங்கன்னா இவரை மாற்றி விட்ருது. ஸோ ஜோக்கர் டெட்பூலாக மாறினவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பேட்மேனை வந்து அவுத்துலான்னு போகும்போது நம்ம பேட்மேன் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிடறாரு. நானே அவுத்துலான் தான் இருந்தேன், நம்ம டீமாக இவனை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேட்மேன் அவன் ஹெல்ப்பில் ஒன்று தேவைன்னு சொல்லி ஜோக்கர் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடறாரு. தோக்கடிச்சிடறாரு. ஜோக்கரை வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்சு நம்ம பேட்மேன் இந்த ஜோக்கர் நம்ம எப்படி ஆஃப் பண்ணுறது வச்சுருக்கேன், அந்த பட்டன் அழுத்து நான் ஆஃப் ஆயிடும், பட் அந்த பட்டன் அழுத்தும் போது நீ வெடிச்சு சதறிடுவேன்னு சொல்லும்போது டெட்பூல் இதோ நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி போய் வேகமாக அந்த பட்டன் அழுத்தி காத்தம் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிடுறாரு. ஜோக்கரை வந்து பேட் மொபைலில் தூக்கி போட்டு பேட்மேன் அங்கேருந்து சும்மா கெத்தாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகும்போது டெட்பூல் வந்து என்னையை கூட்டிகிட்டு போனாலும் உங்களோட டீம் ஆகிக்கிறேன் கேட்கும்போது, நீ சரிப்பட்டு வர மாட்டேன், நீ யூனிவர்ஸ்க்கு திருப்பி ஓடிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பேட்மேன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம டெட்பூல் இங்கேருந்து எப்படி நம்ம யூனிவர்ஸ்க்கு மீண்டும் போகிறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் நடந்து போக, சரி ஊரை சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக போவோம் அப்படின்ற மாதிரி டெட்பூல் வந்து பார்த்திங்கன்னா போகிறதோட இந்த ஒரு இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த ஒரு காமிக் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி ரொம்பவே சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. என்ன தான் சொன்னாலுமே கூட பேட்மேன் vs டெட்பூல் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் இது வந்து ஒரு ஸ்டோரி வைஸ் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போகிற மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஃபன்னான ஒரு காமெடியான ஒரு இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே வந்து படிக்க நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் யாராவது இந்த காமிக் படிக்க பார்த்தீங்கன்னா போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஒரு சின்ன கதை, சிம்பிளான கதை இருந்தாலும் கூட நல்லா காமெடியாக நல்லா ஃபன்னாக இயக்கப்பட்ட டெட்பூல் வச்சு நிறைய டைலாக்ஸ்லாம் இன்செர்ட் பண்ணி நல்லா காமெடியாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ உண்மையிலேயே நல்ல காமிக். இதுக்கப்புறம் இதோட கண்டினியூட்டி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுவும் இப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம்.